எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொச்சியில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஒரு 19 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து மலையட்டூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு வந்து பாடி வந்து ஒரு டெசர்டட் ஃபீல்டில் வந்து கல்லடி அப்படிங்கிற இடத்துலேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது நடந்தது எப்போன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இது வந்து இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டே வந்து இந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அவன் வந்து தன்னோட தப்பை வந்து ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்கான். அந்த கல்லடி போலீஸ் அந்த ரூரல் இதில் சேர்ந்தவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து 21 வயசு ஆகுது. அவன் வந்து கல்லடியை சேர்ந்த பையன்தான். எர்ணாகுளம் போலீஸ் வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிற நியூஸ் வந்திருக்கு. அவனை வந்து இன்டர்கேட் பண்ணும்போது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவன் வந்து தான் வந்து அந்த பொண்ணை வந்து கல்லாலேயே போட்டு தலையில் அடித்து வந்து கொன்னுருக்கேன் அப்படிங்கிறத வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்கான் அவன். இது வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து பற்றி பேசும்போது ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஆகி இந்த இன்சிடெண்ட் அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோப் டீமில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, சண்டே அன்னைக்கு காலையில் 2 மணிக்கு வந்து அந்த பொண்ணு சித்ரபிரியா வந்து 21 வயசு ஆலன் அப்படிங்கிற பையனோட போயிருக்காங்க. கூடவே வந்து பக்கத்தில் வந்து 2 பேர் வந்து பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலிமா தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரியா ஃபேமிலியில் வந்து அவங்க பேரண்ட்ஸு அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணை காணோன்னு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்து இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவனை வந்து கொஸ்டின் பண்ண வந்து கூப்பிட்டுருந்துருக்காங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த பொண்ணை ட்ராப் பண்ண தான் வந்தேன் அப்படி வந்தேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதில் வந்து டீகம்போஸ் ஆன பாடியை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இன்டர்கேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவன் வந்து அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி பதில் சொல்லாமல் அப்படியே மாற்றி மாற்றி பேசியிருக்கான் சஸ்பீஷியஸாக. அப்புறம் அவங்க பாணியில் வந்து கேட்கும்போது ஈவென்ச்சுவலாக அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா கன்ஃபஸ் பண்ணியிருக்கான், நான் தான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவன் ஒத்துக்கிட்டான். ஆலன் வந்து இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கான்னா வந்து அந்த பொண்ணு அவன் அந்த தன்னோட ஃபோனில் வந்து ஒரு ஆளோட வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறத பார்த்து இவன் ட்ரிகர் ஆகியிருக்கான். அதனால தான் வந்து இந்த க்ரைம் வந்து ஆகிருக்கு. இவன் வந்து அஜிடேட் ஆகியிருக்கான் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாமல் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்கள்ல பைக்கில், அதில் வந்து வந்தவங்களுக்கும் இந்த மர்டருக்கும் ஏதாவது ரோல் இருக்கா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வரும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது தெரிய வரும். வேலை இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீப்பாக வந்து ஹெட் இன்ஜுரிஸ் இருந்திருக்கு, அப்புறம் லிம்ஸ்லலாம் கூட வந்து இன்ஜுரிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்கள்ல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அடிஷ்னல் சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஹர்திக் மீனா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஹெட் இன்ஜுரினால தான் அந்த பொண்ணு இறந்துருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இனியும் வந்து ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. இனிமேல் இன்வெஸ்டிகேஷன் இனியும் வந்து ஒரு சில நாட்களில் வந்து எல்லாமே வந்து உண்மைகள் என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெளிவரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கடையில் ஆண்டனி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ரெசிடென்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க ஷைபு, அவங்க ஷைனி அப்படின்னு 2 பேருடைய டாட்டர் தான் இவங்க. இவங்க வந்து பெங்களூரில் ஏவியேஷன் அந்த இதுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அடிக்கடி வந்து ஊருக்கு வருவாங்க, அதாவது அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அன்றைக்கி வந்து சாட்டர்டே அன்றைக்கி என்ன இருக்குன்னா போயிருக்காங்க, அங்கேயோ பொருள் பர்ச்சேஸ் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளே ஏதோ போகிறோம், வெளியூர் போகிறோன்னா அது வாங்கிட்டு போயிடுவோம் இல்லை, அது அந்த மாதிரி போயிருக்காங்க. பட் ரிட்டர்ன் வரலை அப்படிங்கிற கிளைமையும் வச்சுருக்காரு அவர். அந்த பொண்ணு ரிட்டர்ன் ஆகாமல் இருந்ததுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அவங்க சிசிடிவி அந்த இதெல்லாம் பார்த்து அந்த அந்த பையனை வந்து ஆலனை வந்து பிடிச்சி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவன் வந்து அட்மிட் பண்ணிட்டான், அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னொருத்தரோட இருந்ததா, அந்த சும்மா ஃபோட்டோ எடுத்திருக்கா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல. இன்டர்கேஷனில் தான் தெரிய வரும். இது வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து இன்னொருத்தர் மேலே கை வச்சோன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு பண்ணி
பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உணர்ந்து செயல்படணும். இப்போ வந்து அவன் வந்து கஸ்டடியில் தான் இருக்கான். அவன் அந்த பையன் 21 வயசு. இல்லை கரியரே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் வந்து நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்து எதாக இருந்தாலும் வந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கறது, நம்ம ஏற்றுக்கிறது எல்லாமே பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இறந்த அந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.